மே 14, 2026 தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய தாழ்வு பகுதி வலுவடைந்து நன்கு அமைந்த தாழ்வு பகுதியாக இருக்கிறது. இருப்பினும் இது திசை மாறி மியான்மர் மற்றும் பங்களாதேஷுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இன்று தென் தமிழகத்தில் நார்த் சவுத் டிராஃப் மத்திய பிரதேசத்திலிருந்து கர்நாடகா கேரளா ஊடாக கன்னியாகுமரி வரலும் பயணிக்குது. இதன் காரணமாக தென்னிந்தியாவில் கேரளா கர்நாடகா பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்பும், ஆந்திரா தெலுங்கானா மற்றும் தமிழகத்தில் பல பகுதிகளில் வெப்பச்சலனம் அடைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தமிழகத்துல குறிப்பா நாகர்கோவில், கன்னியாகுமரி, நெல்லை, விருதுநகர், தென்காசி மற்றும் ராம்நாடு டெல்டா மாவட்டங்களில் நாகை, திருவாரூர், காரைக்கால் ஆகிய பகுதிகள் மற்றும் கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, வால்பாறை, கொடைக்கானல் மற்றும் சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர் ஆகிய பகுதிகள், ஒரு சில பகுதிகள், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். சேலம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள்லையும் ஒரு சில பகுதிகளில் நம்ம லேசான மழையை எதிர்பார்க்கலாம். இதுதான் இன்றைய வெப்பச்சலன மழைக்கு வாய்ப்புள்ள பகுதிகள் பற்றின அப்டேட். மேலும் பல அப்டேட்டுகள் தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்னா நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை, see you, have a nice day.